ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎல்செபப் அனிமேயோட எபிசோடு 8 தான். ஸோ மறக்காமல் கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணு ஒன்றும் சாதாரணமான பொண்ணு இல்லை. இவளும் இந்த இஷியாமால படிக்கிற ஒரு பொண்ணு தான். இவளை எல்லாருமே குயின் குனிடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அங்கே இவ வந்து வெளியில் வரல, அங்கே எல்லாருமே இவளுக்காக தாங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆமா, நீங்கள் வந்து வெளியில் போனீங்களே, அங்கே ஓகாவால் ஏதாச்சும் பிரச்சனை உங்களுக்கு வந்ததா என்ன? இல்ல ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இஷியாமா ஹைஸ்கூல்ல இருக்கிற ஒருத்தங்களையும் ஓகா வந்து பயங்கரமா தாக்கிட்டானா, அதுவும் ஒரே பஞ்சிலே நாக் அவுட் பண்ணிட்டானா. ஆனா அதை பத்திலாம் அவங்க கவலையே படல. நான் வந்து காட்டுறேன் ஓகாக்கு நான் யாருன்னு. இந்த சைடு ஓகாவை காட்டுறாங்க. ஓகா அங்க பால் குத்துன்னு இருக்கானா. இப்பதாங்க ஹெல்ட கேட்கறான். ஆமா, நீ அங்க போனல, அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ வரைக்கும் அமைதியா தான் இருக்க. என்ன ஆச்சு? ஏதாச்சும் விஷயம் ஆச்சா என்ன? இந்த குழந்தை ஒரு முறையும் அழுதா நான் என்ன பண்ண முடியும்? அதனால எனக்கு வந்து ஷாக் அடிக்குது. எப்பயுமே இது பசி எடுக்கும் போது அப்படி அழுவுதா, நான் தான் அங்க அப்படி மாட்டிக்கிறேன். என்னப்பா, இந்த உலகத்துல வந்து இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே. பால் கொடுக்கறதெல்லாம் உன்னோட வேலை தானே, நீயே அதை பாத்துக்கலாம்ல. இல்ல இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் உமன் எல்லாமே ஈக்குவல் தானே. அப்புறம் என்ன, நீயே அதை பாத்துக்கோ. இப்பெல்லாம் மென்ஸ் வந்து அவங்க தான் பசங்களுக்கு பாலெல்லாம் கொடுக்குறாங்க, அது தெரியுமா? நான் அதுக்குன்னு எப்படி பேசும்போதே கீழே அங்க ஃபுரோச்சி கூப்பிடுறான். ஏய் வாடா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, வரலையா நீ? அடே இவன் வேற சீக்கிரமா வந்து என் உயிரை எடுக்கிறான். சீன்ல அவன் போறானா, இப்பதான் அங்க ஓகாவே கேக்குறான். ஆமா என்னடா இன்னைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட? அதுவா, உனக்கு என்ன தெரியாதா? ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த இஷியாமா ஹைஸ்கூலோட குயின் குனிடா அவங்க வந்து வர போறாங்க. அதுக்காக தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த சைடு அங்க இஷியாமா ஹைஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க இருக்கிற பசங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அங்க முன்னாடி ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. டேய் போய் பேசுற வழியை பாடுறா, அத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற பசங்களுக்கு அவளுக்கும் தைரியம் இல்ல அந்த பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு. இப்படி இவங்க பார்த்துன்னு இருக்கும் போதே அந்த குயின் குனிடா அந்த பொண்ணு வரா. டேய் அவங்கள பாத்தீங்களா? அவங்க வந்து எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆமா பக்கத்துல இருக்க அவங்க வழக்கத்தை விட இப்போ ரொம்ப அழகா இருக்காங்க. அதே மாதிரி அங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க வராங்களா. அங்கதான் ஓகாவும் ஃபுரோச்சியும் இருக்கான். ஃபுரோச்சிக்கு அங்க ஆர்வத்தை அடக்க முடியல. பாத்தியடா எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம போய் பேசலாமா? சுத்தி எவ்வளவு அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன சொல்றேன், இது வரைக்கும் இந்த ஸ்கூல்ல எல்லாம் பசங்க ஸ்கூல் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ இதுல பொண்ணுங்களும் இருக்காங்கடா. நீ என்னன்னா இப்படி சொல்ல இருக்க? ஆனா ஓகா அதுல உழைக்கும் இன்ட்ரெஸ்டடா இல்லையா? அவன் அப்படி இழுத்துன்னு போறான். அங்க முன்னாடியே ஒரு அழகான பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு. யாராதுன்னு பார்த்தா அந்த தடியா இருக்கிற அந்த பர்சன் தான். ஃபுரோச்சி, நான் வந்து லோன்லியா இருந்த நீ இல்லாம நீ எங்க இந்த? நான் ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். ஆனா இதை பாக்குற ஃபுரோச்சிக்கு அங்க என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா அவளுக்கும் அவன் பெருசா கண்டுக்கல. சரி ஓகா, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இந்த சைடு அந்த பர்சன் மத்தவங்கள பார்த்து ஃப்ளைங் கிஸ் விடுறானா. அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாறி ஆயிடுறாங்க. அவனா நீ? இந்த சைடு அந்த குனிடாவும் அவங்களோட கேங் பொண்ணுங்களும் போயின்னு இருப்பாங்களா. அங்க இருக்கிற பசங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. யார் அவ இன்னும் ஸ்கட் எல்லாம் போட மாட்டாளா என்ன? இந்த பசங்க இவங்க வந்து இப்படிதான்ப்பா, ஒரு மாதிரி அனோயிங்கானவங்க. குனிடா நீங்க வந்து சொல்லுங்க, அதாவது நீங்க காட்டுங்க, நீங்க தான் பாசன. இல்ல அவங்களெல்லாம் கண்டுக்க தேவையில்ல, அவங்கள அப்படியே விட்டுரு. ஆனா அங்க இருக்கிற ஏபி அவன் வந்து நிக்கிறானா. உடனே அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஆர்வம். அதான் நம்மளோட கில்லிங் மிஷின் வந்துட்டாரு, அவ்வளவுதான், அவர் வந்து எல்லாரையுமே காலியாக்க போறாரு. ஆனா ஏபி அங்க சண்டை போடலாம் போல, அப்படியே வலிக்கி விழுந்த மாதிரி நாடகம் ஆடுறான். ஏய் நான் வலிக்கி விழுந்துட்டேன், என்ன கொஞ்சம் கவனிக்க முடியுமா? அங்க இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப கடுப்பாயிட்டு வாட்டர் கன் வச்சு அப்படியே பீச் அடிக்கிறான் அந்த ஏபிய. போதும் நித்ரியா, நீ வந்து இதே மாதிரி பண்ணா அவனோட நிலைமை என்ன ஆகும்? செத்து கெத்து போயிட்டானா? அதனால அவனை விட்டதையா? பின்னாடி இன்னொரு பர்சன் வரான். என்ன ஃபைனலி இங்க வந்துட்ட போல, நம்மளோட ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா குமிடாக்கு அவளுக்கும் பெருசா ஞாபகம் இல்ல. இப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ வந்து ப்ராமிஸ் பண்ண, உனக்கு இன்னமும் ஞாபகம் இல்லையா என்ன? ப்ராமிஸ் வந்து என்னன்னா, உனக்கும் எனக்கும் சண்டை நடக்கும், அதுல அப்படி நான் ஜெயிச்சிட்டா நீ வந்து என் கூட வரணும். ஆனா இதை கேட்டோடனே பக்கத்துல இருக்க பொண்ணெல்லாம் ரொம்ப கடுப்பாவதா. உடனே அதை சொல்லுது. அப்படியா விஷயம்? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா என் கூட நீ ஃபர்ஸ்ட் போட்டி போடணும். ஓ அப்படியா? அப்பனா வா, உன்னை வந்து நான் 3 செகண்ட்ல தோக்கடிக்கிறேன். ஓ அப்படியா? ஒரு கை பாத்துக்கலாம். இவங்க 2 பேருமே அங்க சண்டை போடலான்னு போவாங்களா. உடனே யோசிக்காம குமிடா ஒரே ஒரு போடுதான் போற. நடுல அந்த ஜன்னலே அப்படியே உடைஞ்சு போகுது. அது என்ன உடன் சோடா இல்ல வேற ஏதாச்சா? இப்பதான் எனக்கு ஞாபகம், ஏதோ ஒன்னு சொன்னியே, அதாவது நான் உன்னை தோக்கடிச்சிட்டா? இல்ல நான் வந்து அது சும்மா சொன்னேன், அதெல்லாம் சும்மா தான். இந்த சைடு ஓகா மத்தவங்களாம் வராங்களா. அங்க ஓகா பின்னாடி ஒரு பர்சன் சொல்றான். ஏய் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு யாராச்சும் கால் பண்ணுங்கடா. ஆனா அதை பத்தி அவங்க அவளைக்கும் கிடைக்கல. ஏன்னா பிஎல்செபப்க்கு அங்க பசி எடுக்குதா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்காக போறாங்க. டேய் விட்டு போகாதீங்கடா. இந்த சைடு அங்க குயின் வந்து ஒரு சைடா போறாங்க. அவங்களோட முழு கவனமும் எப்படியாச்சும் ஓகாவை சந்திக்கணும் அப்படின்னு தான். ஓகா அந்த பையன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கான். 13 இன்சிடென்ட் அவனால நடந்திருக்கு. அவனால 50 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இப்போ எனக்கு மத்த பசங்களை பத்தி எந்த விதமான கவலையும் இல்ல. என்னோட டார்கெட் அந்த பையன், அந்த ஓகா அவன் தான். இப்போ ஹேமரை வச்சு நான் வந்து உன்னை போட்டு தள்ள போறேன். நான் உண்மையை சொன்னா ஓகாவை பத்தி இந்த பொண்ணுக்கு தெரியாது, இந்த பொண்ணை பத்தி ஓகாக்கு தெரியாது. இதான் ஒரு ஃபன்னியான ட்விஸ்ட். போன எபிசோட்ல இவங்க பேரையே சொல்லிருக்க மாட்டாங்க. இந்த சைடு பாவம் ஓகாவும் அவனும் பயங்கரமா தேன் இருக்காங்க. ஆமா குயின், நீங்க எங்க தான் இருக்கீங்க? ஆமா நீ வந்து எதுக்குடா அவளை குயின் அப்படின்னு கூப்பிடுற? உனக்கு என்ன அவளை பத்தி தெரியாதா என்ன? நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அவ தான் மத்த கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்றா. அதே மாதிரி அவ ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா? ரூமர்ஸ் படி பார்த்தா ஹிமிகாவை விடவும் கென்காசியை விடவும் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவலாம். ஆமா இதுக்கு எனக்கு தும்பல வருது.
போது யாரோ நம்மள பத்தி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி கின்காசி நம்ம வந்து போகலாமா? ஆனா அவன் போட்ட பனானால கீழே விழுந்துறான். இந்த சைடு அவங்க டைரக்டா அந்த பொண்ணை சந்திக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட அந்த விஷயத்த பத்தி அவங்க பேசலான்னு போறாங்க. அதெல்லாம் அவளுக்கும் தைரியம் இல்ல. அப்படியே அவங்க ஓடி போயிடறாங்க. போற வழியிலேயே அங்க ஃபுரோச்சி பயங்கரமா கத்தினே வரான். குயின் குயின் எங்க இருக்கீங்க நீங்க? உங்களை தான் நாங்க தேர்ந்து இருக்கோம். இவங்க 2 பேரும் இப்ப இருக்காங்க. நம்மளுக்கு சரியான வாய்ப்பு, போட்டு தள்ளிடலாமா? இல்ல வேணாம், நம்ம வந்து ஹீல் ஆனக்கு அப்புறம் நம்ம அவங்கள போட்டு தள்ளலாம். இந்த சைடு அவன் பார்த்தா ஸ்கூல் மேல நின்னு கத்தின்னு இருக்கான். ஃபுரோச்சி கூன் எங்க இருக்கீங்க? என்ன அம்போன்னு விட்டு போயிட்டீங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த சைடு ஃபுரோச்சி அங்க குயின் குயின்னு கத்தினே வருவானா. அந்த குரல் அது வந்து இவங்களோட காதுக்கு விழுது. இவங்களுக்கும் புஞ்சு போயிடுது. வரது கண்டிப்பா ஓகாவா தான் இருக்கும். அங்க ஓகான்னு நினைச்சு கையை நீட்டினா அது ஓகா தான். ஆனா ஓகாவோட ஃபேஸ பார்த்தோன்னே அவ ரொம்ப ஆச்சரியமாகறா. ஆமா நீ என்ன ஓகாவா? ஆமா நான் தான் ஓகா. நீ வந்து யாரு? அவளோட ஹார்ட் பீட் எல்லாம் அவ்வளவு ரைஸ் ஆகுது. அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்தாலும் இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இன்னமும் அவனுக்கு தெரியல போல. அதாவது நான் இந்த கெட்டப்ல இருக்கனால அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். குழந்தை அடிக்கடி ரியாக்ஷன் வேற கொடுக்குமா. அதனால அவ அடிக்கடி யோசிக்கிறான் அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் தெரியுமா என்ன. ஆனா அந்த குழந்தை திடீர்னு தெரியற மாதிரி நடிக்குது, திடீர்னு தெரியாத மாதிரி நடிக்குது. இந்த குழந்தைக்கு என்னை பத்தி தெரியுமா இல்ல தெரியாதா? உடனே ஃபுரோச்சி சொல்றான், ஹேய் பின்னாடி பாத்தியா? அவ பின்னாடி 2 பேர் இருக்காங்க. கண்டிப்பா அந்த குயின் வந்து இவளாதான் இருக்கும். ஆனா இவ பண்றத பார்த்தா ஏதோ ஃபைட்டுக்கு ஆசைப்படுற மாதிரி தான் இருக்கு. அந்த பின்னாடியே மத்த பசங்களும் இருப்பாங்களா, அவங்க இன்னமும் ஏத்தி விடுறாங்க. உன்னையே நீ வந்து ஒரு குயின்னு சொல்றல, தெரிஞ்சா இவன் கூட போராடி பாரு. அப்படி பார்த்தாலும் நீ ஒரு பொண்ணு தான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அங்க இதெல்லாம் கேட்கும்போது பின்னாடி இருக்க மத்த பொண்ணுங்க சொல்றாங்க, அவோய் இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ யோசிக்காம அந்த சோட சைடா வீசுறாளா. அதனால அந்த ஜன்னலே அப்படியே உடஞ்சு போகுது. மரியாதையா அந்த குழந்தைய கீழே வச்சுட்டு என் கூட சண்டை போடு. நான் அப்பதான் நம்மளால நிம்மதியாவும் நல்லா ஃப்ரீயாவும் சண்டை போட முடியும். இப்பதான் அவனுக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்ல ஹெல்டா வந்து ஒரு விஷயத்த சொல்லிருப்பால, பையனோ பொண்ணோ எல்லாருக்குமே இது சமமான விஷயம் தான். அதே மாதிரி மாஸ்டர் ஒன்னு சூஸ் பண்ணிருக்காரு. இதான் அதுக்கான ஸ்ட்ரென்த்தை பொசஸ் பண்ற. உன்னால முடியுமா அப்படின்னு நீ தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகா சொல்றான், இப்போ அதுதான் விஷயம்னா என் கூட சண்டை போடு. சரி பார்க்கலாம் உன்னால என்ன வந்து என்ன பண்ண முடியுதுன்னு. பயங்கரமா தாக்குறா. எல்லாருமே ரொம்ப ஷாக்கா வராங்க. இந்த அட்டாக்ல இருந்து ஓகா தப்பிக்கிறான். ஆனா அவனோட ஷர்ட் தாங்க கிழிஞ்சது. எப்படி இவன் இதுல இருந்து தப்பிச்சான்? சரி இருந்தாலும் பரவாயில்ல, வந்து என்னோட ஸ்பெஷல் அட்டாக் நான் பண்ண போறேன். அவளோட ஸ்பெஷல் அட்டாக் பண்றா. இந்த அட்டாக்னால அந்த இடமே தரமாட்டமா அழியுது. இருந்தாலும் அதுல இருந்தும் ஆளு தப்பிக்கிறான். இப்படி இவனால இந்த மாதிரி அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. இதை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன உனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. சரி அப்பனா இதுக்கு மேல அவ தான் உன்னை பாத்துக்க போறான்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைய தூக்கின்னு போய் சொல்றான், அவோய் இவன் இப்போ என்ன சொல்ல போறான்? இதை வச்சுக்கோ. இவன் சொல்றத பார்த்தா கிஸ்தா பண்ண போறான் போலயே. இனிமே நீ தான் இந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவா இருக்கணும். நீ தான் இந்த குழந்தைய பாத்துக்கணும். இதெல்லாம் கேட்டோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது அம்மாவா? நான் அவோய் யோசிச்சது ஏதோ, அங்க நடக்குது ஏதோ. நீ வந்து உண்மையிலேயே ஒரு பைத்தியம். என்னால இதுக்கு மேலே இங்க நிக்க முடியாது. நான் இந்த சண்டையை ஓவர் ஆக்குறேன். சண்டையை என்னால போட முடியாது. நான் வந்து போறேன். அவோய் எங்க போறீங்க? பைத்தியம் எதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் பேரை வச்சு நான் கூப்பிடுறேன்? ஜப்பான்ல இது ஒரு கல்ச்சர் மாதிரி போல. எல்லா அனிமேலையும் இதே தான். சோ அதனால தான் அவோய் அங்க அப்படி சொல்றா. இந்த சைடு அவோயும் யோசனை இருக்கான். அந்த பையனுக்கு எப்படி இந்த குழந்தை கச்சிருக்கும்? அவன் என்ன ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கானா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குமா? இவங்க இதை பத்தி எல்லாம் யோசனை இருக்காங்களா? அந்த பொண்ணுங்க யோசிக்கிறாங்க, அவோய் சேன் நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அவன் ஏதோ ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களை தோக்கடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் நீங்க அவனை தட்டி விடுங்க. அவை யோசிக்கிற மாதிரியே சொல்றா. அவனுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்குமா? இதை கேட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. எங்கே இந்த எபிசோட முடியுது பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷன் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.